தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 57. நெஞ்சே நீ எனக்கு துணை இலை. அன்பு இலா நெஞ்சம் அரும்பினி எனவும் அளவு இலா பகை நமக்கு எனவும் துன்பமார் சோக மோகமே முதலாம் துயரலாம் விளைநிலம் எனவும் இன்ப வீடு எய்திற்கு இடையூறாம் இருளும் என்று ஏம்புவர் பெரியோர். துன்பு இலா இறைவர்க்கு அன்பு இலா நெஞ்சே துணை இலை. துணை இலை எனக்கே. நெஞ்சே நீ எனக்கு துணை இலை. அன்பு இலா நெஞ்சம் அன்பு இலா நெஞ்சம் அரும்பினி எனவும் அளவிலா பகை நமக்கு எனவும் துன்பமார் சோக மோகமே முதலாம் துயரெலாம் விளைநிலம் எனவும் இன்ப வீடு எய்தற்கு இடையூறாம் இருளும் என்று ஏம்புவர் பெரியோர். துன்பிலா இறைவர்க்கு அன்பிலா நெஞ்சே துணை இலை துணை இலை எனக்கே. சான்றோர்கள் அன்பில்லாத உள்ளமானது தீர்ப்பதற்கரிய நோய் எனவும் நமக்கு அளவற்ற பகை எனவும் துன்பம் பொருந்திய காமம் முதலானவை எல்லாம் உண்டாகக்கூடிய வயல் எனவும் பேரின்பம் நிறைந்த வீட்டை அடைவதற்கு தடையாம் எனவும் இருளும் ஆகும், அதாவது நரகம் உண்டாகும் எனவும் உரைப்பர். ஆதலால் துன்பமில்லாத இறைவர்க்கு அன்பு செலுத்தாத மனமே நீ எனக்கு துணையாய் விளங்க மாட்டாய், நிச்சயம் துணையாய் விளங்க மாட்டாய். மீண்டும் பாடலை பார்ப்போம். நெஞ்சே நீ எனக்கு துணை இலை. அன்பு இலா நெஞ்சம் அரும்பினி எனவும் அளவிலா பகை நமக்கு எனவும் துன்பமார் சோக மோகமே முதலாம் துயரலாம் விளைநிலம் எனவும் இன்ப வீடு எய்தற்கு இடையூறாம் இருளும் என்று ஏம்புவர் பெரியோர். துன்பிலா இறைவிற்கு அன்பிலா நெஞ்சே துணை இலை எனக்கே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேறு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா வழங்கிய விவேக சிந்தாமணி என்ற நூலின் 57வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.